வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து கழகத்தில் தேர்வுகள் நடத்தப்பட்டதுங்க. ஸோ கடந்த ஜூலை மாதத்தில் டிஎன்எஸ்டிசி 2025 தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஸோ 2025 டிஎன்எஸ்டிசியோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருடைய ரிசல்ட்டு எப்போ சார் வெளியிட போகிறீங்க? இந்த கேள்விகளுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா மிக சரியான பதில் எங்கேயுமே இல்லை அப்படின்றத நிச்சயமாக அடித்து சொல்லலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை எடுக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா அரசு முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை அதிகளவு எடுக்கலாம் அப்படின்ட்டு முயற்சிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அதிகளவு காலி பணியிடங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸை நமக்கு உறுதி செய்ய போகிறாங்க. கூடுதல் வேக்கன்சிஸ் எல்லாமே விரைவில் நமக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இனி வரும் காலங்களில் கூடுதலான வேக்கன்சிஸ் ஓகேங்களா, ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸை பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப கம்யூனிட்டி வைஸில் ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 18லேருந்து நான் ஒரு 25 மார்க் 30 மார்க் மத்திக்கு இருந்தாலே போதும், உங்களுக்கு நிச்சயமாக பணிவாய் கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஒரு 20லேருந்து 30 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப பேசிக்காக ஒரு 20லேருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இப்போ எஸ்சிஏக்களை 20 மார்க் பேசிக்காக எலிஜிபிலிட்டி 20 எல்லாத்துக்குமே 20 இருந்தாலே நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் புதிய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. தேர்வு எழுதியவங்களில் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் அதில் உண்மை கிடையாது. டிரைவர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க, இந்த டைம் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா அப்படின்னு நினைக்க வேண்டாம், டிரைவிங் லைசன்ஸும் வேணும், கண்டக்டர் லைசன்ஸும் வேணும். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் உங்களை டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம், இல்லை டிரைவர் கம் கண்டக்டராகவும் போடலாம். ஏன்னா எடுத்த 3000 பேருக்கு பார்த்திங்கன்னா 3000 பஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக தமிழகத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. 3274 பஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக போட முடியாது. ஏன்னா உங்களை டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம். இது தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேர் புரியாமலே இன்னமும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டக்டர் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா கட்டாப் மதிப்பெண்கள் சற்று முன் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டாப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கட்டாப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிரைவர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 25ங்க. அடுத்து கண்டக்டர் கேட்டகரியை பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டிஎம் 33, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 25. அடுத்து டிரைவருக்கும் கண்டக்டர் நாம் பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 25. சேப்சன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம் 24, எம்பிசி மற்றும் டிஎன்சி 23, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்எம் 20, எக்ஸர்வீஸ்மென் 20. ஸோ இந்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் மதிப்பெண்கள். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் வரும், இதுதான் இறுதி கட் ஆஃப்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு 3லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லைலாம் குறையா, பெரிய மாற்றங்கள் எதுவுமே வராது. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு வெளியாக ரெடியாக இருக்குங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டரில் அதிக அளவில் காலி பணியிடங்களை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். டிசிசி இந்த முறையில் எடுக்கிறதுனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 150 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. 80 மார்க் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, மீதி 20 மார்க் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு நிரந்தரமாக இருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.